ஸோ ஆண்டவர் சமூகத்தில் நான் காத்திருந்த பொழுது ஆண்டவர் லூக்கா 1ஆம் அதிகாரம் 74-75 வசனங்களை வாசிக்க கேட்போமா? லூக்கா 1:74-75 வசனம். தமது ஜனத்தை சந்தித்து மீட்டு கொண்டு நம்முடைய சத்துருக்களின் என்றும் நம்மை பகைக்கிற யாவருடைய கைகளின் என்றும் நம்மை ரட்சிக்கும்படிக்கு தம்முடைய தாசனாகிய தாவீதின் வம்சத்திலே நமக்கு இரட்சண்ய கொம்பை ஏற்படுத்தினார். இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு நாமம் இருந்தது. அந்த நாமத்துக்கு பெயர் The Horn of Salvation. The Horn of Salvation. என் மைண்ட்லயே இது கிடையாது. ஆண்டவர் சொன்னார் இரட்சண்ய கொம்பு, இரட்சண்ய கொம்பு, Horn of Salvation. இதுதான் இருக்கிறதுலேயே மிக முக்கியமான ஒரு நாமம். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்த முக்கியமான நோக்கம் ஜனங்களை ரட்சிக்கிறதுக்காக. பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஒவ்வொரு தீர்க்கதரிசிகளையும் ஒவ்வொரு ரட்சகர்களையும் ஆண்டவர் ஏற்படுத்தினதுக்கு காரணம் ரட்சிக்க. சேவியர்ஸ் அனுப்பினார், அப்படித்தானே? சாம்சன் வாஸ் அ சேவியர், எப்தா வாஸ் அ சேவியர், சாமுவேல் வாஸ் அ ப்ராஃபட் அண்ட் சேவியர். ஸோ ஜனங்களை கர்த்தர் அண்டைக்கு திருப்பவும் சிறை பிடிப்பிலிருந்து விடுதலை செய்யவும். இன்னைக்கு காலையில் நான் ஜபித்து கொண்டிருந்தேன். விடிய காலையில் நான் ஜபித்து கொண்டிருந்த போது ஒரு காரியம் மனதில் வந்தது. இதை ஆவியானவர் இப்ப ஞாபகப்படுத்துகிறார். நீங்க எவ்வளோ பெரிய ஊழியக்காரராக இருக்கலாம், உங்க மூலமாய் தேவன் பலத்த கிரியைகளை செய்யலாம், பல இடங்கள்ல போய் நீங்க ஊழியம் செய்யலாம், உங்க குடும்பத்தினர் ஊழியம் செய்யலாம். ஆனால் உங்கள் மேல் இருக்கிற நுகத்தை இன்னொருவர் தான் அதை உடைக்க முடியும். உங்கள் குடும்பத்தின் மேல் இருக்கிற நுகத்தை இன்னொரு தேவதாசன் தான் அதை உடைக்க முடியும். எரேமியா தீர்க்கதரிசியின் மேல் இருந்த நுகத்தை இன்னொரு தேவ மனுஷன் தான். எரேமியாவுக்காக ஜெபித்த போது அவன் கழுத்தில் இருந்த நுகம் உடைந்தது. ஏன் ஆண்டவர் இதை எனக்கு சொன்னார் எனக்கு தெரியல. ஆனால் இதை இந்த செய்தியில் நான் இந்த வார்த்தையை பேசும்போது அதை நான் சொல்லுகிறேன். அப்பொழுது அவள் ஜெபித்த பொழுது அவங்க மேல் இருந்த அந்த நுகம் உடைந்தது. எரேமியாவின் கழுத்தில் இருந்த நுகம் உடைந்தது. எரேமியா ஒரு தீர்க்கதரிசி. அவர் பார்த்தான்னா ஆண்டவரை தரிசிக்க முடியும், ஆண்டவரிடத்துல நேரடியாக பேச முடியும். அவர் கூப்பிடும்பொழுது வானம் திறக்கும். தீர்க்கதரிசிகளுக்கு அந்த ஃபேவர் ஆண்டவர் வைக்கிறார். ஸ்பெஷல் கிடையாது, அந்த ஆஃபீஸ்க்கு அது உண்டு. அந்த ஆஃபீஸில் நிற்கிறது இட்ஸ் நாட் ஈஸி, பட் heaven listens to them. Spiritual realms opens for them. The portals listen to them. எரேமியா ஜெபிக்கும் போது கர்த்தர் அவரோடு கூட இடைப்படுறார். கர்த்தருடைய வார்த்தை உண்டாகுது. ஆனால் அவர் கழுத்தில் இந்த நுகத்தை இன்னொரு அபிஷேகம் பெற்ற தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ மனுஷன் தான் அதை உடைத்தார். உடைத்த பின்பு எரேமியாவின் கர்த்தருடைய வார்த்தை உண்டாகுது. He was a gifted man. பட் அவருடைய இருதயம், பாருக்குடைய இருதயம் தேவனுக்கு முன்பாக செம்மையா இல்லை. எரேமியாவின் இருதயம் தேவனுக்கு முன்பாக செம்மையாக இருந்தது. பாருக்குடைய இருதயம் தேவனுக்கு முன்பாக செம்மையா இல்லை. பட் the gift operated. Anointing will break the yoke. இயேசுவின் நாமத்தை சொல்லும்போது அற்புதம் நடக்கும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லும்போது வியாதிகள் குணமாகும், பிசாசுகள் அலற ஓடும். ஆனால் என்றைக்கு நம்மளுடைய அக்கினி குறைகிறதோ, ஒவ்வொருவருக்கும் தேவன் ரட்சிப்பை கொடுக்கிறார், அபிஷேகத்தை கொடுக்கிறார், அக்கினியை கொடுக்கிறார். இந்த பரிசுத்தாவின் அபிஷேகம் நம்ம மேல இறங்கும் போது இந்த அக்கினி நம்ம மேல இறங்குகிறது. The moment you lose the fire, you are losing everything. இது அக்கினி அபிஷேகம் அப்படின்னு சொல்லல, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருக்கோம்ல. ஒவ்வொரு ஊழியக்காரரும் பிரகாசிக்கணும்னா their light should burn, their fire should burn. அந்த burning fire நமக்கு குறையும் போது தான் ஜெபம் பண்ண முடியாம போகுது, வேத வாசிப்புல நாட்டம் இல்லாமல் போகிறது, ஊழியம் செய்ய எண்ணம் இல்லாமல் போகிறது. அந்த ஃபயர் குறையவே கூடாது. ஏன் தரமா நிறைய பேர் செட்டில் ஆயிடுறாங்க, போதும் ரட்சிக்கப்பட்டம் போதும் அப்படியே போயிடலாம். ரட்சிக்கப்பட்டது அது நிலைக்கவே நிலைக்காது, அது நிலைக்கவே நிலைக்காது.
let your light shine before men. அப்படின்னா என்ன அர்த்தம்னா உன் நெருப்பு எரிஞ்சிட்டே இருக்கட்டும். 5 wise virgins and 5 foolish virgins. Foolishness is a choice. Foolishness is a choice. நீங்க பேசுற foolishana words is your choice. heaven உடைய பேக்கப் அதுக்கு இருக்காது. இது ரியாலிட்டி. இட்ஸ் ரியாலிட்டி. சம்டைம்ஸ் அது பெயின்ஃபுல்லாக இருக்கும் கேட்கும் போது, பட் இட்ஸ் த ட்ரூத். அந்த ட்ரூத்தை கேட்கும் போது தான் இட் வில் செட் யூ ஃப்ரீ. ஃபூலிஷ்னஸ் இஸ் அ சாய்ஸ். foolish moves is a choice. Your foolish decisions is a choice. இன்னைக்கு நம்ம ஃபூலிஷா சில வார்த்தைகளை பேசிடுவோம், சில காரியத்தை செஞ்சிருவோம், சில காரியத்தை எடுத்துருவோம். நம்முடைய ஃபூலிஷ்னஸ் தான். அதுக்கு ஹெவன் ஹெல்ப் பண்ண முடியாது. God cannot help you. Prophets cannot release you. Foolishness is a choice. மதீனம் அது நம்மளுடைய கையில தானே இருக்கிறது. மதீனமா எடுக்கிற சில வேலைகள், மதீனமா எடுக்கிற சில படிப்புகள், மதீனமாய் திறக்கிற சில வழிகள், மதீனமாய் செய்கிற எதுவா இருக்கட்டும், வார்த்தைகள், பேசுற வார்த்தைகள் மதீனமா இருக்கும்போது அந்த மதீனமான வார்த்தைகள் உன் வாழ்க்கையில பிரச்சனைகளை கொண்டு வரும். மதீனமாய் நம்ம எடுக்கிற டெசிஷன்ஸ் உன் வாழ்க்கையில பிரச்சனைகளை கொண்டு வரும். மதீனமாய் நம்ம செய்யற தவறுகள் சில பிரச்சனைகளை கொண்டு வரும். மதீனமாய் சிலருக்கு நம்ம வாசலை திறக்கும் போது அவர்கள் உனக்கு உபத்திரவமாக இருப்பார்கள். நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள், நான் சொல்ற வார்த்தைகளை நீங்கள் லிசன் பண்ணீங்கன்னா you will get wisdom from God. உங்கள் வாழ்க்கையில் நிறைய தவறுகளை நீங்கள் தப்பித்துக் கொள்ள முடியும். நிறைய தீங்குகளிலிருந்து நீங்கள் தப்பித்துக் கொள்ள முடியும். ஸோ மதீனமாக எடுக்கிற சில பேர் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் சில மதீனமாக சில நபர்களை தங்களோடு சேர்த்திருப்பாங்க. அந்த நபர்களை துரத்தவும் அந்த வாசலை மூடுறதுக்கு அவங்க படுவாங்க பாருங்க பாடு, துரத்திட்டே வரும் பிசாஸ். இன்னைக்கு அநேக ஊழியங்கள் அழிந்து போனதுக்கு காரணம் அந்த மாதிரி மதீனமாய் சேர்த்து கொண்ட சில நபர்கள். நல்ல ஒரு பிஸ்னஸ் நல்லா ஜோம் பண்ணி ஆண்டவர் கொடுத்தாருன்னு ஆரம்பிப்பாங்க, மதீனமாய் சிலரை அதில் சேர்த்துக் கொள்வார்கள், பார்ட்னர்ஸாக சேர்த்துக் கொள்வாங்க, ஒன்றுமே இல்லாமல் நஷ்டப்பட்டு போவாங்க. ஸோ மதீனம் இட்ஸ் அ சாய்ஸ். ஃபூலிஷ்னஸ் இஸ் அ சாய்ஸ். அது நம்முடைய கரத்தில் தான் இருக்கிறது. சில தங்கள் வாழ்க்கையில் நேரங்களை காலங்களை மதீனமாய் கழித்து போடுவார். ஆண்டவர் கொடுக்குற டைம்ல எல்லாமே நமக்கு அமையும், எல்லாமே ஃபேவர். அந்த டைம் ஆஃப் த லார்ட்ல ஸ்பீட். ஒரு நேற்று கூட ஒரு நபர் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க வெளி தேசத்துல இருந்து. சொன்னாங்க எல்லாமே வேகமா நடக்கிறத போல இருக்குது, எனக்கே ஒரு மாதிரி இருக்குது. நான் சொன்ன பயமா இருக்கா அப்படின்னு கேட்டேன். அவன் சொன்னான், ஆமா என்னன்னே தெரியல, வேகமா நடக்குது. இவ்வளோ நாள் காத்திருந்ததுக்கு அப்போ ஆண்டவர் டைம்ல வேகமா தான் நடக்கும். அப்படியாண்ணா? ஆமா, காட் ஆஃப் ஸ்பீட். அது துரிதமாய் நிறைவேற்றுவார். டைம் வந்துருச்சுன்னா நீங்களாம் நிற்க முடியாது, உங்களுக்காகலாம் வெயிட் பண்ணாது. டைம் வந்ததுக்கு அப்புறம் லோத்து வெயிட் பண்றாரு, கையை பிடிச்சி தரன்னு எழுது, வரியா இல்லை நீயும் தூணாகிறியான ஓடிட்டார். It will not wait for you. When the time of the Lord comes, அந்த ஃபேவர ஸ்பீடை நம்ம பார்க்க முடியும். ஆவிக்குரிய மண்டலங்களில் எவ்வளவோ ரகசியங்கள் இருக்கு. அதுக்கு ஆண்டவர் நமக்கு சாய்ஸை கொடுக்கிறார். வாழ்க்கையில் சில காரியங்கள் நடந்திருக்கலாம், அதுக்கு எல்லாமே மதீனமாய் நம்ம அலோவ் பண்ண காரியங்கள். விளையாட்டுத்தனமா சிலர் அலோவ் பண்ணியிருப்பாங்க சில காரியங்களை. அதெல்லாம் க்ளோஸ் பண்ணிடுங்க. அந்த டோர்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிடுங்க. அந்த டோர்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிடுங்க. அதன் பின்பு ரட்சணத்தின் கொம்பிலிருந்து வர்ற ஆசீர்வாதம், ரட்சணத்தின் கொம்பிலிருந்து வர blessings உங்க வாழ்க்கையில உங்களை உயர்த்தி கொண்டே போகும். The horn of salvation. Horn of salvation na it indicates the saving power of the king. Or மேல இருக்கிற authority. The horn of salvation. ஊழியம் செய்யற பிள்ளைகள் இதை தான் ஆண்டவர்கிட்ட கேட்கணும். எதையோ நம்ம கேட்கணும். இது வரைக்கும் யாராவது ஹார்ன் ஆஃப் சால்வேஷன் கேட்டிருக்கீங்க? அப்படி ஒன்று இருக்குதுன்னே தெரியாது. எல்லாத்துக்கும் ஒரு ஹார்ன் இருக்குது தானே. ப்ராஃபட்டிக்கு ஒரு ஹார்ன் இருக்கு, கொம்பு. ஹார்ன் அப்படின்னா
இந்த ஷோஃபாரை போல தேவன் ஒரு ரட்சணிய கொம்பை வச்சிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவுக்கு அது ஒரு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் நாமம் ரட்சணிய கொம்பு. அதை நம்ம கேட்கும் போது அதை நமக்கு கொடுக்கிறார். இயேசுவை நமக்கு தந்தருளினவர் அந்த நாமத்தையே நம்ம மேல இடுகிறார். நீங்க யாரோட பேசுறீங்களோ, யாருக்காக ஜெபம் பண்றீங்களோ, எந்த இடத்துல போய் கர்த்தரை அறிவிக்கிறீங்களோ, அந்த இடத்துல ரட்சணிய கொம்பாக அவர் எழுப்புகிறார். ரட்சிக்கும்படி 67 75 வசனங்களை வாசித்து பாருங்கள். நேரம் கடந்து போனபடினால் படிக்க நேரம் இல்லை. 67 75 வசனங்கள். லூக்கா 1 67 75 வசனம். ரட்சிக்கும்படி ஜனங்கள் பழைய ஏற்பாட்டு காலத்துல காலாகாலமாய் காத்திருக்கிறதாக, ஐயோ இந்த ரட்சிக்கும்படி யார் வருவார்? இந்த மேசியா எப்பொழுது வருவார்? இந்த மேசியா எப்பொழுது எங்களை காப்பாற்றுவார் என்று சொல்லி, அப்பொழுது ரட்சணிய கொம்பை தேவன் ஏற்படுத்துகிறார். சகரியா பரிசுத்தாவினால் நிறைந்து இந்த பாடலை பாடுகிறார். ரட்சணிய கொம்பு நீயோ பாலகனே என்று சொல்லி ஜான் த பேப்டிஸ்டை குறித்து ஒரு தீர்க்க தரிசனமாய் உரைக்கிறார். அதுக்கு முன்பதாக சொல்றார், ரட்சணிய கொம்பை தேவன் நமக்கு ஏற்படுத்தி இருக்கிறார். ரட்சணிய கொம்பாகிய இயேசுவை நமக்கு கொடுத்திருக்க. யார் ரட்சணிய கொம்பு? யோவான் ஸ்நானகன் அல்ல, இயேசு தான் ரட்சிக்கிறவர். அவரே நம் பாவங்களை சுமக்கிறவர். வேதத்தில் ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் சொல்லப்பட்ட அத்தனையும் இயேசு கிறிஸ்துவை குறித்தே எழுதப்பட்டிருக்கு. ஒவ்வொருவரும் பரிசுத்தாவினால் நிறைந்த தீர்க்க தரிசனம் உரைக்கும் போது ஒவ்வொரு வார்த்தையில ஒரு வேர்டு பார்த்தீங்கன்னா இயேசு சுவாமியை பத்தி தான் இருக்கும். சங்கீதம் 85 அதிகாரம் 1-7 வசனங்களை பார்த்தீங்கன்னா சால்வேஷனை பத்தி அப்படியே எழுதுகிறார். Psalms 85 1-7 ரட்சிப்பு எப்படி உண்டாகிறது, ரட்சிக்கிறதுக்காக யார் வருகிறார், சால்வேஷனை பத்தி அவ்வளவு அழகா எழுதுகிறார். பரிசுத்தாவில நிரப்பப்படும் போது நம்ம இயேசுவின் நாமத்தை உயர்த்துகிறோம். ரட்சணிய கொம்பு. லூக்கா 1 அதிகாரம் 47 வசனம் 54 55 வசனங்களை வாசிக்க கேட்போம். லூக்கா 1 47 54 55. என் ஆவி என் இரட்சகராகிய தேவனில் களி கூறுகிறது. நம்முடைய பிதாக்களுக்கு அவர் சொன்னபடியே ஆபிரகாமுக்கும் அவன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இரக்கம் செய்ய நினைத்து தம்முடைய தாசனாகிய இஸ்ரவேலை ஆதரித்தார் என்றாள். மரியாள் பரிசுத்தாவில் நிறைந்து பாடுகிறார். It was Mary's song. அப்படிதானே? மரியாள் பரிசுத்தாவில் நிறைந்து சொல்லுகிறார். ஆபிரகாம் சொல்லப்பட்ட இரட்சகர் வந்து பார்க்கும்போது எலிசபெத்தின் வயிற்றில் உள்ள பிள்ளை துள்ளிற்று. It was the anointing of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் மரியாள் மேல் இறங்கினது. சொல்லுகிறார் இரட்சகர். ஆபிரகாம் சொல்லப்பட்ட உடன்படிக்கை, ஜனத்தோடு தேவன் ஏற்படுத்தின உடன்படிக்கை. மரியாள் பரிசுத்தாவில நிறைந்து படுகிறார். Lord remembered his covenant of Abraham, the covenant he made with Abraham. Lord remembered his promise to send his Messiah. ரட்சகர் தான் மெசியா. ஆபிரகாமோடு செய்த உடன்படிக்கை தேவன் நிறைவேற்றுகிறான் சொல்லி மரியாள் பரிசுத்தாவில நிறைந்து பாடுகிறார். சங்கீதம் 92 அதிகாரம் 10 வசனத்தை வாசித்து பார்ப்பீர்களானால், என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர், புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். புது எண்ணெயினால் நான் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பினால் கொம்பை போல உயர்த்துகிறேன். அது அவங்கவுங்க எடுத்துக்கலாம், தாவீது சொல்றதை போல. ஆனால் நம்முடைய கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல. சங்கீதம் 18 அதிகாரம் 2 வசனத்தை வாசிக்க கேட்போம். 18:2. கர்த்தர் என் கன்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும், நான் அடைக்கலம் புகும் என் துருகமும் என் கேடகமும் என் இரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமாய் இருக்கிறார். David's horn of salvation. என் இரட்சணிய கொம்பு அவர்னு சொல்றார். கர்த்தர் என் இரட்சணிய கொம்பு. யார் அந்த இரட்சணிய கொம்பு? இயேசு. தாவீது
சங்கீதக்காரன் பரிசுத்தாவிலே நிறைந்து பாடுகிறார், என் ரட்சண்ய கொம்பு. He is my wild ox and I'm anointed with fresh oil. Wild oxனா யாரை குறிக்குது? கர்த்தரை குறிக்கிறது. அவர்தான் ரட்சண்ய கொம்பு. கடா ஆடு அப்படின்னு சொல்லும் போது அது இயேசுவை குறிக்கிறது. சிங்கம், யூதா கோத்திரத்தின் சிங்கம்னு சொல்லும் போது அது இயேசு கிறிஸ்துவை. நீங்க பரிசுத்தாவின்னு சொன்னார், the wild ox is the Lord Jesus Christ. ரட்சண்ய கொம்பை ஏற்படுத்துகிறார். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். 1 சாமுவேல் 2:1. அப்பொழுது அன்னாள் ஜெபம் பண்ணி, என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, என் பகைஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது, உம்முடைய இரட்சிப்பினாலே சந்தோஷப்படுகிறேன். அன்னாள் பரிசுத்தாவினில் நிறைந்து இருதயம் துக்கத்தினால் நிறைந்திருந்தது. ஐயோ, எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லையே. இவ்வளோ ஒரு போராட்டம் அன்னாளுக்கு. மற்றவங்களுக்கெல்லாம் சாதாரணமா கிடைக்கிறது, எனக்கு கிடைக்கவே இல்லையே. நிறைய பேர் சொல்றாங்க, அப்பா அன்னாள் எவ்வளோ பெரிய பாக்கியவதி, அவளுக்கு ஒரு தீர்க்கதரிசி பிறந்திருக்கிறான். அந்த தீர்க்கதரிசிக்கு பேர் சாமுவேல். சாமுவேலை வைத்துதான் தேவன் முதல் இஸ்ரவேலின் ராஜாவை அபிஷேகம் பண்ண. அதன் பின்பு கர்த்தர் ஏற்படுத்தின நித்தியமான ராஜாவை அவர் வழியிலே கொண்டு வரும்படிக்கு தாவீதை அபிஷேகம் பண்ணினார். தாவீதின் வழியில தானே இயேசுவாமியே வந்தார். சோ அந்த ராஜாக்களை அபிஷேகம் பண்ற ஒரு தீர்க்கதரிசி. இந்த சாமுவேலை பெற்றெடுக்கிறதுக்கு முன்னால அன்னாள் போற பாதை இருக்கு பாருங்க, உபத்திரவத்தின் பாதை, பாடுகளின் பாதை. ஆண்டவர் ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறார், ஒரு பிளஸிங் வச்சிருக்கிறான்னா சாத்தான் அதை தடை பண்ணுவான். அன்னாளால முடியல. ஆண்டுடைய சமூகத்துல போய் அழுகிறாள், ஆண்டவரே எனக்கு இறங்கும். அப்பொழுது அன்னாளுக்குள்ள இந்த ரட்சிப்பின் சந்தோஷம் இருதயத்தின் நிரப்பு. ரட்சண்ய கொம்பு. வேதம் சொல்லுகிறது, அவள் கொம்பை, அவள் தலையை தேவன் உயர்த்தினார். Lord lifted up her horn. அவர் சொல்லுகிறார், என் கொம்பு, என் தலை உயர்த்தப்படுகிறது, என் தலை உயர்த்தப்படுகிறது. இன்னைக்கு நம்ம பல விதமான துக்கத்தோடு, போராட்டங்களோடு, வேதனைகளோடு ஆண்டவர் சமூகத்தில் வந்து உட்கார்ந்து இருக்கலாம். ஆண்டவருடைய சமூகத்தில் போய் நாம் அழும் பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறார்? நம் கொம்பை உயர்த்துகிறார், நம் தலையை உயர்த்துகிறார். அவர் கேடகமும் மகா பெரிய பலனுமாய் இருக்கிறார். இரட்சகராகிய என் தேவனுக்குள் நான் களி கூறுகிறேன். நம் கொம்பை அவர் உயர்த்துகிறவர், நம் தலைய கொம்பை அவர் அபிஷேகத்தை ஊற்றுகிறார். நம்ம எல்லாருக்கும் ஒரு கொம்பு உண்டு. அந்த கொம்பில அந்த ரட்சணிய கொம்பு வரும் பொழுது நம் கொம்பு உயர்த்தப்படுகிறது. பந்தியிலே நம்மை உயர்த்தி வைக்கிறார்கள். உன் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்து, என் தலையை இந்த அபிஷேக தைலத்தினால், அதான் கொம்புல ஊற்றப்படுற அபிஷேகம். எல்லா தோழரை பார்க்கிலும், ரொம்ப பிடிச்ச வசனம் அது. எல்லா தோழரை பார்க்கலம்னா நீங்களும் நானும் இல்லை. பரலோகத்தில் முன் சொல்லப்பட்ட தீர்க்கதரிசிகள், ஏற்கனவே காலம் சென்று மரித்த அப்போஸ்தலர், காலம் சென்று மரித்த தீர்க்கதரிசிகள், முற்பிதாக்கள், forefathers. ஆகவே தானே இஸ்ரவேல் யூதர்கள் அப்படி தானே சொன்னாங்க இயேசுவாமி பார்க்கும்போது, எங்கள் பிதா மோசேயிலும் நீர் பெரியவரோ. டேய், எனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? ஆண்டோடைய மைண்ட் வாய்ஸ் அப்படி தான் இருந்திருக்கும். எங்க பிதாக்கள் ஆபிரகாமிலும் நீர் பெரியவரோ. திங்க் அப்போ உண்மையா அப்படிதான் ஆண்டவர் யோசிச்சிருப்பார். ஆமாடான்னு சொல்ல முடியல. அவர் சொன்னாலும் இவங்க புரியவும் போறதில்லை. முற்பிதாக்கள் எலியாவிலும் நீர் பெரியவரோ வந்து கேட்கிறாங்க, எலியாவோ வந்திருக்கிறாரு, ஏற்கனவே காலம் சென்று மரித்த பரிசுத்தவான் தீர்க்கதரிசிகள் எழும்பி இருக்கிறார்கள் அப்படித்தானே சொல்றாங்க. ஏற்கனவே மரித்து போன தீர்க்கதரிசிகள் உயிரோடு எழும்பிட்டாங்க போல. ஏசாமியை பார்த்து அப்படிலாம் சொல்றாங்க. மகா தீர்க்கதரிசியானவர் நம்ம மத்தியில வந்திருக்கிறார்.
ஜனங்கள் என்ன யார் என்று சொல்லுகிறார்கள் இயேசுவாமியை கேட்டார். ஏன்னா ஒவ்வொருத்தன் ஒவ்வொன்று சொல்லிட்டு தெரியுறான். முற்பிதாக்களில் ஒருவன்றாங்க சுவாமி, தீர்க்கதரிசிகள் ஒருவன் சொல்றாங்க சுவாமி, நீ என்ன யாருன்னு சொல்றப்பா அப்படின்னு கேட்டார் பேதுரு. அப்பொழுது பேதுரு பரிசுத்தாவிலே நிறைந்து அந்த வார்த்தையை சொல்றார். இவங்க எல்லாம் லோகோஸை பத்தி பேசுறாங்க. பீட்டர் being filled with the Holy Spirit ரேமாவா பேசுறார். அந்த வார்த்தை தான் இயேசுவாமிக்கு தேவைப்பட்டுச்சு அந்த நேரத்தில். அந்த வேர்ட் ஆஃப் பீட்டர் லோகோஸ் எல்லாம் விட்டார், ரேமாவை பேசுறார். பேசின உடனே இயேசு கிறிஸ்துவுக்குள்ள ஆவியில் அவர் களி கூர்ந்து, ரேமா வேர்டு வரும்பொழுது அந்த களி கூறுதல் வரும். இந்த மரியாள் பரிசுத்தாவில நிறைந்து பேசுறார் அந்த டைமுக்கு ரேமா. நான் சொன்னேன், word of God was the logos, the prophesied savior, but Lord Jesus was the rhema. சொல்றார் இயேசுவாமி, மாம்சமும் ரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தல, பிதாவில் இருக்கிற ஆவியானவரே உனக்கு அதை வெளிப்படுத்தினார். ஆண்டவர் கொடுத்த ரெவலேஷனை பார்த்தீங்களா? ஏன்னா அந்த வார்த்தை அந்த நேரத்துக்கு இயேசுவாமிக்கு தேவைப்பட்டுச்சு. இயேசுவாமிக்கே சம்டைம்ஸ் என்கரேஜ்மெண்ட் தேவைப்பட்டிருக்கு பாருங்க. ஈவன் ஜீசஸ் needed words of encouragement because he was in flesh. இந்த ஃப்ளெஷ்ல இருக்கும்போது இந்த வேர்ட்ஸ் ஆஃப் என்கரேஜ்மெண்ட் தேவை, ரேமா வேர்ட்ஸ் தேவை. என்னதான் அனாயிண்டடாக இருந்தாலும் அந்த ரைட் வேர்ட் அங்கே தேவை. ரைட் வேர்ட் அட் த ரைட் டைம் சொல்வேன் அடிக்கடி. ஏற்ற நேரத்தில் சொல்லப்படுற சொல். சங்கீதம் 45 அதிகாரம் 7-8 வசனங்கள் சொல்லுகிறது, எல்லா தோழரை பார்க்கிலும். படிக்கலாம் அந்த வசனத்தை. நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறீர். நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறீர். ஆதலால் தேவனே, உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கிலும் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார். ஆயில் ஆஃப் கிளாட்னஸ். ரட்சணிய கொம்பு அதுல ஊற்றப்படுற என்ன தெரியுமா? ஆயில் ஆஃப் கிளாட்னஸ். ரட்சிக்கப்படும் போது உங்க இருதயத்துக்குள்ள ஒரு சமாதானம் வந்திருக்கும். கையை உயர்த்தி எத்தனை பேர் ஆமேன் சொல்வீங்க? ஆமேன். இருதயத்துக்குள்ள அந்த சமாதானத்தோடு கூட ஒரு சந்தோஷம் வந்திருக்கும். எத்தனை பேர் ஆமேன் சொல்வீங்க? அப்ப நீங்களாம் 100% ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க. ஸ்தோத்திரம். ஏன் தெரியுமா? இந்த ரட்சணிய கொம்பு உங்களுக்குள்ள வரும்போது உங்களுக்குள்ள எல்லா தோழரை பார்க்கிறோம் இயேசுவை ஆனந்த தைலத்தினால அபிஷேகம் பண்ணினார். இந்த ஆனந்த தைலத்தின் அபிஷேகம் என்ன செய்யும்? நமக்குள்ள சமாதானத்தை கொண்டு வந்துடும், நமக்குள்ள சந்தோஷத்தை கொண்டு வந்துடும். ஆகவே தான் சமாதானம் கூறும் இயேசு கிறிஸ்துன்ற சரணத்தை பாடும் போதே நமக்குள்ள சமாதானம் வந்துடும். உங்களுக்கு எப்படின்னு தெரியாது, எனக்கு நீங்க ஆரம்பிக்கும் போது எனக்குள்ள ஒரு சமாதானம் வந்துடும். ஏன்னா ரட்சணிய கொம்பாக அவர் நம்ம மேல வருகிறார். நம்ம பெற்ற ரட்சிப்பை அவர் திரும்பியும் புதுப்பிக்கிறார். The oil of gladness, ரட்சணிய கொம்பு. இதுதான் தேவன் ஒவ்வொருவருக்கும் தரப்போகிறார். இனி வர நாட்கள் உலகம் எப்படியாவது போட்டோம், எவ்வளோ டார்க்காக வேணா போட்டோம், ஆனால் அந்த டார்க்ல தானே லைட் ஷைன் ஆகும். இருட்டில் தானேங்க தேவைப்படும் வெளிச்சம். டார்ச் லைட் என்னைக்கு இருக்குதோ இல்லையோ, என்னைக்கு ஷட் டவுன், நைட் எல்லாம் புயல் காற்று மழைன்னும் போது டார்ச் எல்லாம் தேடு, பேட்டரியை போடு, தேடுறா அந்த எமர்ஜென்சி லேம்ப் எங்கெங்க இருக்குது எல்லாத்தையும் தேடு. இப்போதான் எல்லாம் தேடும். விளக்க தேடுறா, எண்ணெயை தேடுறா, திருவிடா, அப்போதான் தேடுவோம், லைட்டை தேடுவோம். அப்போதான் மொபைல் டார்ச் அப்படி பெரியதாட்டம் நமக்கு தெரியும். அந்த இருட்டில் தான் தெரியும் டார்ச். கரெக்டா இல்லையா? திடீர்னு பிச் டாக் ஆயிடுது, தேடு மொபைல். அன்னைக்கு தான் ஃபிளாஷ் லைட் எங்க இருக்குன்னு சில பேருக்கு தெரியாது. மேலே தேடுவான், கீழே தேடுவான். இருள் இருக்கும் போது தான் வெளிச்சத்தினுடைய வேல்யூ தெரியும். ஆண்டவர் சொல்றார், உலகம் முழுவதும் இருளாகட்டும், நீங்களோ என் வெளிச்சமாய் மாறுகிறீர்கள். நீங்களோ வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். அப்பொழுது வெளிச்சம் இருளை மேற்கொண்டு விடும். என்னைக்கும் இருள் வெளிச்சத்தை மேற்கொண்டதா சரித்திரம் இல்லை. வெளிச்சம் தான் இருளை மேற்கொள்ளும். டவுட் இருக்கா உங்களுக்கு? உங்க வீட்டில் எங்கேயாவது இருட்டு இருக்க இடத்துல லைட்டை மட்டும் ஆன் பண்ணி பாரு. இருள் மேற்கொள்ளுதா வெளிச்சம் மேற்கொள்ளுதா? ஃபியூஸ் போன பல்ப் ஆன் பண்ணிட்டு வந்து எனக்கு கேட்காத.
போடுற அந்த செகண்ட்லயே வெளிச்சம் வந்தோடனே இருள் அப்படியே விலகி போயிடும். கரெக்ட் தானே? ஆகவேதான் இந்த அந்தகார இருளில் வேலை செய்யற அந்த விக்கெட் பீப்புள், மெஜிஷியன்ஸ், உங்களுக்கு விரோதமாய் செய்யப்படுற மந்திர சூனியங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பகல்ல உட்காந்து செய்ய மாட்டான். மோஸ்ட்லி நைட்ல தான் செய்வான். கரெக்டா? 10, 12 மணி, 1 மணி, அப்போதான் இருள் சாத்தானே நடக்கும். பகல்ல போச்சுன்னா நீ அது பின்னாடியே போய் பார்ப்ப எங்க போகுதுன்னு சொல்லி, வெளிச்சத்துல எங்க தான் போகுது அப்படின்னு. நைட்ல போகும்போது போவியா? நீ நைட்ல வெளியே வந்து வெளியே நிற்கும் போது ஏதோ ஒன்று நடந்து போயிட்டு இருக்கு, 12 மணிக்கு பிசாசு, போவியா அது பின்னாடி? பகல்ல பாருங்க, இது பின்னாடியே போகும், எங்க போகுது பார்க்கலாம். ஏனென்றா பகல்ல வந்து நம்மளுடைய நேரம், இரவு வந்து அந்தகாரத்தின் நேரம், அந்தகாரத்தின் நேரம். ஸோ வெளிச்சம் தான் மேற்கொள்ளும். டார்க்னஸ் வந்து ஈவில் பவர்ஸ். அப்போதான் நைட்ல எல்லாம் ஆரம்பிக்கும் வேலையை. நைட்ல தான் மந்திரம் பண்ண ஆரம்பிப்பான், நைட் தான் சூன்யம் பண்ண ஆரம்பிப்பான். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், இந்த வெளிச்சத்துல உங்கள் வெளிச்சம் அல்ல, இருளில் உங்கள் வெளிச்சம் பிரகாசிக்க. அந்தகார இருளிலிருந்து ஆச்சரியமான ஒளிக்கு நம்மை நடத்தி வந்த தேவகுமாரன். நீங்க எல்லாம் எங்க இருந்து வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறீங்க? நரகத்தின் வாயிலிருந்து தப்பி வைக்கப்பட்டிருக்கீங்க. இருளின் கட்டுகளிலிருந்து தப்பு வைக்கப்பட்டிருப்பீங்க. அந்தகார இருளினும் சங்கிலிகளிலிருந்து நீங்கள் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கீங்க. யார் உங்களை ரட்சித்தது? இந்த ரட்சணிய கொம்பான இயேசு, இந்த ரட்சிக்கிறவராகிய இயேசு, ரட்சகராகிய இயேசு. அவர் வந்து தம்முடைய ஆனந்த தைலத்தின் அபிஷேகம், அவர் வந்தாலே அங்க இடத்துல சமாதானம் முடியும். அவர் வந்தாலே உங்களுக்குள்ள அந்த சந்தோஷம் முடியும். ஏனால் பிதாவானவர் மோசேயை பார்க்கிறோம், தீர்க்கதரிசியாகிய மோசேயை பார்க்கிறோம், தீர்க்கதரிசி எலியாவை பார்க்கிறோம், தீர்க்கதரிசி ஏனோக்கை பார்க்கிறோம், முற்பிதாக்களாகிய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபை பார்க்கிறோம், எல்லா அவருடைய தோழரை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவை, ரட்சண்ய கொம்பாக எழும்பின அவரை ஆனந்த தைலத்தின் அபிஷேகத்தினால அவரை ஊற்றினார். ஆகவேதான் ஊற்றுண்ட பரிமள தைலம் என்பது அவருடைய நாமம். ஊற்றுண்ட, அவர் நாமம் என்னன்னா ஊற்றுண்ட பரிமள தைலம். அந்த ஊற்றுண்ட பரிமள தைலம் அது ஒரு நாமம். நேரம் இல்லை, ஒவ்வொரு நாமத்தையும் சொல்லிட்டே போனோம்னா நேரமே பத்தாது. என் ஆயுசு நாள் முடியும் வரைக்கும் அவர் நாமத்தை குறித்து பேசிட்டே போகலாம். இந்த ரட்சணிய கொம்போடு அதை சேர்க்கிறேன், ஆயில் ஆஃப் கிளாட்னஸ் அண்ட் அந்த ஊற்றுண்ட பரிமள தைலம். அந்த ஊற்றுண்ட பரிமள தைலம் வரும் பொழுது அந்த இடமே மாறுகிறது, நறுமணமாய் மாறுகிறது. ஆமென். என் நேசர் வெள்ளை போல சென்று அப்படியே ஒரு நறுமண வாசனை. அநேகர் சொல்லுகிறார்கள், ஏசுவாமி வரும்பொழுது அந்த இடமே ஒரு பெர்ஃப்யூம், ஒரு ஸ்மெல் அந்த இடத்தை வந்து மூடுமா. சிலர் சொல்றாங்க அந்த ரோஜாவின் வாசனையை போல இருக்கிறது. நம்பர் 2, யோவான் 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். யோவான் 1:29. மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வர கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. தீர்க்கதரிசியாகிய யோவான் பரிசுத்தாவிலே நிறைந்தவரை பார்த்து சொல்றார், Behold the Lamb of God who takes away the sins of the world. நமக்கு தெரிஞ்ச ஒரு பெயர் தான், பட் ஆவியானவர் இதை இன்னைக்கு பேச சொல்லியிருக்கிறார். The Lamb of God, the Lamb of God. நம்ம எல்லாரையும் ரட்சித்தவர் யாரு? தேவ ஆட்டுக்குட்டி. அவர்தான் இந்த உலகத்தினுடைய அத்தனை பாவங்களையும் சாபங்களையும் தன்மேல் சுமந்து கொண்டவர். ஆசாரியன் வந்து ஒரு காட்டு கடாவை நிறுத்தி தன் கையை அதன் மேல், தலையின் மேல் வைத்து ஜனங்களுடைய பாவங்களை, ஜனங்கள் செய்த சாபங்கள் எல்லாவற்றையும் அந்த ஆட்டு கடாவின் தலையின் மேல வச்சிட்டு he will pronounce curse upon the head of the goat. அதன் தலை மேல வச்சு அந்த சாபத்தை கூடுவார்.
அத்தனை சாபங்களும் தலைமையில் வந்ததுக்கு அப்புறம், பாவங்களும் வந்ததுக்கு அப்புறம் அதை அடிச்சு பலி செலுத்துவார்கள். அத்தனை அதன் மேல் சாபமாய். அதை தான் இயேசு செஞ்சார். உலகத்தினுடைய அத்தனை பாவங்களையும் சாபங்களையும் தன் தலையாகிய முள்முடி சாபத்தை தன் மேல் ஏற்றுக்கொண்டு தன்னை அடிக்க பலி செலுத்தப்பட ஒப்பு கொடுத்தார். தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்தார். அவ்வளோ பேருடைய பாவமும் சாபமும் தன்மேல் வந்தது. ரோமர் 5ஆம் அதிகாரம் 1-11 வசனங்களை வாசித்து பார்ப்பில் எனால் கிறிஸ்துடைய சஃபரிங் எப்படி இந்த ஆட்டுக்குட்டியானவர் பாவங்களையெல்லாம் தன்மேல் ஏற்றுக்கொண்டார் என்று வேதம் சொல்லுகிறது. ஸோ ஆவியானவர் ஐசக்க என் கண்ணு முன்னாடி கொண்டு வந்தார். ஒரு பிதாக்களாகிய ஈசாக்கு வேதம் சொல்லுகிறது, the old covenant blessingல, the old covenant ஆபிரகாமோட தேவன் உடன்படிக்கை செஞ்சார்ல, the old covenant blessingல ஈசாக்கை பலி செலுத்த கொண்டு போன பொழுது அந்த இடத்துல ஒரு ஆடு அந்த இடத்துல முட்செடியில மாட்டப்பட்டிருந்தது. ஸோ ஈசாக்குக்கு பதிலாக அந்த ஆட்டை பலி செலுத்தினார்கள். அதுதான் இன்னைக்கு பக்ரீத்தா இந்த உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகிறது. ஈசாக்குக்கு பதிலாக ஒரு ஆடு அந்த இடத்துல சிக்கி இருந்துச்சு. ஆனால் புதிய உடன்படிக்கையில இயேசு கிறிஸ்து நியூ கவர்னன்டா, ஓல்ட் கவர்னன்ட்ல ஒரு ஆடு, நியூ கவர்னன்ட்ல பரபாசுக்கு பதிலா ஈசாக்கு பரபாசுக்கு முன் அடையாளமானவர். வேதம் சொல்கிறது, உன் தாய் உன்னை பாவத்திலே கற்பம் தரித்தாள். யாரு? ஆதாம் ஏவாள் பாவம் செய்தது நிமித்தம் அதன் பின்பு பிறந்த அத்தனை சந்ததியும் பாவத்திலேயே பிறந்தார்கள். ஆகவே ஈசாக்கு பரபாசுக்கு முன் அடையாளமானவர். ஸோ இந்த புதிய உடன்படிக்கையில பரபாசை விடுதலை செய்யுங்கள், இயேசுவையோ சிலுவையில் அறையுங்கள் என்றார்கள். அப்பொழுது பரபாஸ் விடுதலை செய்யப்பட்டு இயேசு கிறிஸ்து அந்த பாவத்தை சாபத்தை தன்மேல் ஏற்றுக்கொண்டு ரத்தம் சிந்தினபடினால், ஆகவேதான் அதை தீர்க்க தரிசனமாய் யோவான் முன்னறிவிக்கிறார், உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. அவர் சுமந்து தீர்த்தபடினாலே அதன் பின்பு ரத்தத்தினாலே கழுவப்படும் போது நம்ம எல்லாரும் பாவத்தில் இல்லை, நம்ம எல்லாரும் அந்த சாபத்தில் இல்லை. ஏன்னா அந்த ரத்தத்தினாலே நம்ம கழுவப்படுறோம்ல, அந்த ரட்சணியத்தின் கொம்பினால, அவருடைய பரிசுத்த புது உடன்படிக்கையின் ரத்தத்தினாலே நம்ம மீட்கப்படும் போது, கழுவப்படும் பொழுது அந்த finished work of the cross உடைய blessings நம்ம மேல வருகிறது through the Lord Jesus Christ. அந்த புது உடன்படிக்கையின் ரத்தம் நம்மை கழுவும் போது, அவருடைய பந்தியாகிய அப்பமும் திராட்சரசத்தையும் அவர் பிக்கப்பட்ட சரீரத்தையும் ரத்தத்தையும் நம்ம உட்கொள்ளும் பொழுது நாம் அவரை போலவே மாறுகிறோம். அவரும் நாமும் ஒன்றாய் மாறி விடுகிறோம். அவர் நமக்குள்ளே, நம்ம அவருக்குள்ள போயிடுறோம். அப்ப என்ன நடக்குதுன்னா, the finished work of the cross கொண்டு வர அத்தனை ப்ராஸ்பரிட்டியும், அத்தனை பிளெஸிங்ஸும், அத்தனை பிரேக் த்ரூவும், அத்தனை கிரேஸும், ஃபேவரும், ஸ்பீடும் நம்ம வாழ்க்கையில எல்லாவற்றையும் நாம் சுதந்திரித்துக் கொள்ளுகிறோம். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசித்து பார்ப்பேனால், ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் இவர்கள் ஜெயித்தவர்கள். நம்மெல்லாம் யாரு? ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் சாத்தானை ஜெயித்து. கையை வைத்து சொல்லலாமா? ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தத்தினால் சாட்சியின் வசனத்தினால் சாத்தானை ஜெயித்தவர்கள் நாம். இதை கன்ஃபஸ் பண்ணீங்கனாலே பிசாசு உங்களை விட்டு ஓடி போவான். சாபத்தின் எண்ணங்கள் உங்களை விட்டு ஓடி போ. தேவையில்லாத டிப்ரெஷனை கொண்டு வர கிரியைகள் உங்களை விட்டு ஓடி போனீங்க. சொல்லணும், I am cleansed by the blood of the Lamb and the word of his testimony. The word of the testimony of the Lord Jesus Christ. The word of his testimony. அவர் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிரோடு கூட எழுந்தார். இதுதான் டெஸ்டிமனி. இதுதான் நம்ம விட்னஸா உலகம் எங்கும் நம்ம அறிவிக்கிறோம். இயேசு மரிக்கவில்லை, இயேசு மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார்,
உயிரோடு கூட எழுந்தார். அவர் அந்த பாடி டிகேவாக அவர் விடலன்னு வேதம் சொல்லுவார். தாவீது எழுதுவார், அந்த அந்த கிறிஸ்துவானவர் அந்த அந்த சரீரம் மரித்து போக டிகே ஆக அவர் அனுமதியாமல் அவரை உயிரோடு கூட எழுப்பினார். அவரை உயிரோடு கூட எழுப்பினார். எல்லா தோழரை பார்க்கிலும் அவரை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார். அப்ப யோசிச்சு பாருங்க, அவர் தோழர்னா the friends of the bridegroom. Jesus, Lord Jesus தான் bridegroom. the friends of the bridegroom இருக்குல்ல, யார் அந்த friends of the bridegroom? ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல friends யார் அவருக்கு? ஏனோக், மோசஸ், சாமுவேல், எலைஜா, ஏப்ரஹாம், ஐசக், ஜேக்கப், இப்படிலாம் they are all friends of the bridegroom. ஓல்ட் டெஸ்டமெண்ட் saints. நியூ டெஸ்டமெண்ட்ல பீட்டர், பால், இப்படி போன்ற மேத்யூ, அவருடைய பரிசுத்தவான்கள். அதோடு கூட நீங்களும் நானும் we are friends of God. we all will be the friends of the bridegroom. Amen. அவருடைய தோழர்களாக இருப்போம். பழைய ஏற்பாட்டு நாட்களில் ஆண்டவர் எல்லா தோழரை பார்க்கலாம் ஒரு அபிஷேகத்தை அவர் தலைமையில ஊத்துறார். அந்த அபிஷேக தைலத்தை வச்சுதான் நாம உலகத்தையே ஆதாயப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசித்து பார்ப்பீர்கள். இவர்கள் தங்கள் வஸ்திரங்களை ஆட்டுக்குட்டியான ஒரு இரத்தத்தினால் தோய்த்தவர்கள் இவர்களே. they washed their robes by the blood of the lamb. அவருடைய வஸ்திரங்களை ஆட்டுக்குட்டியான இரத்தத்தினாலே தோய்த்தவர்கள். they washed their robes with the blood of the lamb. நம்மலாம் யாரு? நம்முடைய வஸ்திரங்களை நம்ம அவருடைய இரத்தத்தினாலே தோய்த்தவர்கள், வெளுத்தவர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள். பழையவர்கள் எல்லாம் ஒழிந்து போயின, இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன்னு சொன்னார். அவருடைய இரத்தத்தினாலே தோய்க்கப்பட்டவர்கள் நாம். மூன்றாவதாக ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் 1-12 வசனங்களை வீட்டில் போய் வாசிங்க. இப்போ 3ஆவது வசனம் மட்டும் வாசிங்க. அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும், அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும், மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும், மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும், துக்கம் நிறைந்தவரும், துக்கம் நிறைந்தவரும், பாடு அனுபவித்தவருமாயிருந்தார். பாடு அனுபவித்தவருமாயிருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்துக் கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமற் போனோம். சோ ஆண்டவருக்கு இருக்கிற பல நாமங்கள்ல இன்னொரு ஒரு நாமம் உண்டு. நமக்கு எல்லாருக்கும் அந்த நாமம் ஒத்து போகும். மேன் ஆஃப் சாரோஸ். மேன் ஆஃப் சாரோஸ். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், புறக்கணிக்கப்பட்டிருந்தார். அவர் துக்கம் நிறைந்தவராய் பாடு அனுபவித்தவருமாயிருந்தார். மேன் ஆஃப் சாரோஸ். எப்படி நம்ம அவர்கிட்ட போய் நம்ம பாரத்தை சொல்லும் போது நம்ம பாரெல்லாம் போயிடுது? ஏன்னா இயேசு அந்த வழியை கடந்து போனார். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போமா? 12:2. அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு, அவர் தமக்கு முன்பாக வைக்கப்பட்ட சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். தமக்கு முன்பாக for the joy that was set before him he endured the cross. He endured the sufferings. He endured the shame. He sat at the right hand of his Father. He sat at the right hand of the throne of God. For the joy that was set before him, he endured the sufferings. The man of sorrows. The man of sorrows. நம்ம தேவன் உயர்ந்தவராக இருக்கிறார்னா, he was the man of sorrows. அவர் மனுஷனா பிறந்து, மனுஷனா வளர்ந்து, மனுஷனா வேலை செஞ்சு, he was waiting for the call of God till 30th. At the age of 30, the call came from heaven. 30 வயசுல தான் ஆண்டவருக்கு ஊழிய அழைப்பே வந்துச்சு. அவன் நினைச்சிருந்தான் பிறந்த உடனே நடந்தது குழந்தை இயேசுவாய் சுற்றி திரிந்திருக்கலாம், குழந்தை இயேசுவாய் அற்புதம் செய்திருக்கலாம். அவர் குழந்தை இயேசுவாய் சுற்றி திரியாமல் 30 வயசு இயேசுவாய் சுற்றி திரிந்தார்.
30 வயசுல இயேசுவாமி அந்த அழைப்பை பெற்று பரிசுத்த ஆவியின் அபிஷேகம், ஞானஸ்நானம் பெற்று அபிஷேகம் அவர் மேல் இறங்கின போது அதன் பின்பு தான் அற்புதம் செய்ய ஆரம்பிச்சார். அது வரைக்கும் சொல்றாரு, என் வேலை இன்னும் வரலப்பா. நம்ம ஆளுங்க பாருங்க, 2 பைபிள் ஸ்டடி அட்டன் பண்ணணும், 3வது பைபிள் ஸ்டடி அது நடத்த ஆரம்பிச்சோம். ஒரு வருஷம் சர்ச்சுக்கு ஒரு ரெகுலரா வரும், அடுத்த வருஷம் அடுத்த சர்ச்சை ஆரம்பிச்சு. கொஞ்ச நாள் ஊழியத்தில் உட்காந்து அப்படியே அந்த 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 கனல்லையே போயிட்டு இருக்கும். அந்த அனல்ல போன உடனே அது ஒரு தண்ணி ஊழியத்தை ஆரம்பிச்சு. உருப்படியா செஞ்சா பரவாயில்ல, ஊழியக்காரோடைய பாஸ்டர் பேரையும் சேர்த்து கெடுக்கும். இயேசு குழந்தை இயேசுவாய் அற்புதம் செய்யாமல் 30 வயது வாலிபன் இயேசுவாய் அழைப்பை பெற்று ஊழியம் செய்தார். ஹalleluya. எவ்வளவு பெரிய ஹோப் பாருங்க. அவரை பத்தி பேசினாலே ஹோப் தான். சில பேர் சொல்லுவாங்க, ஐயோ எத்தனை வருஷம் கடந்து போச்சு, எத்தனை வருஷம் கடந்து போனா என்ன, பரலோகம் நம்ம அங்கீகரிச்சு கூப்பிட்டால செய்ய முடியும். அவரே நம்மை அழைக்கிறார். நான் சொல்வேன் அடிக்கடி, 30 வயசு தான் ஒரு நேமமா ஆண்டவர் வச்சிருக்கிறார். இயேசுவாமி 30 வயசு ஆன உடனே வந்துருச்சுப்பா உனக்கு வயசு, ஊழியம் செய்யறதுக்கு எல்லாம் விட்டுருக்கோம், வா போலாம். ஆக நீங்க 30 வயசு வரைக்கும் உட்காந்துருக்காதீங்க, உங்களுக்குலாம் ஏற்கனவே வந்துருச்சு. He was the man of sorrows. Man of sorrows. ஆகவேதான் நம்ம வருத்தமா இருக்கும்போது, பாரமா இருக்கும்போது என்கிட்ட வாங்கன்னு சொல்றார். நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன், நான் உனக்கு ஏற்ற வார்த்தையை தருகிறேன். ஏன்னா he was the man of sorrows. துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவர். எல்லாவற்றை ரொம்ப பிடிச்சது என்ன தெரியுமா? அசட்டை பண்ணப்பட்டவர். அசட்டை பண்ணப்படுறது தான் இருக்கிறதுலேயே பெயின்ஃபுல். நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்க, ஒரு கல்யாணத்துக்கு, உன்னை உன் குடும்பத்தை அசட்டை பண்ணால் உனக்கு எவ்வளோ வேதனையாக இருக்கும். அடுத்த நிமிஷம் செருப்பு மாட்டிட்டு வீட்டுக்கு வந்துடலான்னு தோணும். நீங்கள் போய் ஒரு இடத்துல சாப்பிட உட்காடுறீங்க, அந்த இடத்துல எல்லாருக்கும் எல்லாம் போட்டுங்க கவனிக்கிறேன், உன்னை மட்டும் சட்டையே பண்ணாமல் போகிறான்னு வச்சு உங்களுக்கு சாப்பிடவே தோணாது. கரெக்டாக இல்லையா? ஃப்ரெண்ட்ஸாக மொத்தமாக எல்லாம் இடத்துல இருக்கீங்க, உங்களை மட்டும் ஒரு ஒதுக்கி வச்சிடலாம், அசட்டை பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அடுத்த நிமிஷம் எனக்கு என்ன தோணும்? அடுத்த ஃப்ளைட் டிக்கெட்டு, அடுத்த ட்ரெயின் டிக்கெட் எப்போ கிளம்பிடலான்னு தோணும். அசட்டை பண்ணப்படுறது he was rejected by men. பட் ஆண்டவர் சொல்றார், நீ எங்க அசட்டை பண்ணப்படுற? நான் என்னை விடவா நீ அசட்டை பண்ணப்படுற? நான் தான் அசட்டை பண்ணப்படுறதுல PhD-பா. அசட்டை பண்ணப்படுறதுக்கே நான் லீடரு. நீ என்ன அசட்டை பண்ணப்படுற? என்கிட்ட வா, உன் அசட்டை பண்ணப்படுறது நான் பெரிய கோடா தெரியுவேன், உன் கோடு ரொம்ப சின்னதா தெரியும், நீ என்னை பார்த்த உடனே உனக்கு மறந்து போயிடும். புரிஞ்சுதா இல்லையா? அவர் சொல்றார், I was rejected by men, a man of sorrows. Man of sorrows. எல்லா கண்களை மூடி ஒரு சரணத்தை மாற்றும் ஆவியில. ஷாக்கா மாந்தா ரபா கல்லா மௌஷுகுலு ரபாகு. Crucified, laid behind the stone, you lived to die, rejected. பாடல் தெரிஞ்சவங்க மட்டும் எல்லாரும் சேர்ந்து கண்களை மூடி ஆண்டவரே, our rose of Sharon, trampled on the ground, you took the fall and thought of me. crucified, Crucified, laid behind the stone, you lived to die, rejected and alone, like a rose. was rejected. Trampled on the He was a man of sorrows. You took the fall and thought of me above all. Crucified, Our selection அப்படிதான் இருக்கும். ஆண்டவர் இன்டர்வியூ வச்சாருனாலே the rejected people, people of sorrows, people who are broken, people who are rejected by men, people who are rejected in the society, people who are rejected in the families. அசட்டை பண்ணப்படுறவங்களை தெரிந்து கொள்றார், தகுதியற்றவங்களை தெரிந்து கொள்றார், ஒன்றுத்துக்கு உதவலாதவன் சொல்றவங்களை தெரிந்து கொள்ளுகிறார்.
அப்படிப்பட்டவளை தெரிந்து கொண்டு ரட்சணிய கொம்பை அவங்க மேல வச்சு ஆனந்த தைலத்தின் அபிஷேகத்தை அவங்க மேல ஊத்தி அவங்க வாயிலிருந்து வர வார்த்தைகள், ஓ தேங்க்யூ, அவன் முகத்தை பார்த்தாலே போதும்னு சொல்லுவான், வார்த்தையை கேட்டுட்டாலே போதும்னு சொல்லுவாங்க. துக்கம்லாம் போயிடுது, சந்தோஷமாயிடுது. நீ சும்மா வந்து என் வீட்டில் காலை வச்சுட்டு போனாலே போதும், என் வீட்டில் சந்தோஷம் வருதுன்னு சொல்லுவாங்க. Like a rose trampled on the ground, you took the fall and thought of me above all. like a rose Trampled on the ground. ஆண்டவர் புக் ஆஃப் ரிமெம்பரன்ஸ் எடுத்துருவார். நொறுங்கி போய் அவர்கிட்ட போய் உட்காரும் போது புக் ஆஃப் ரிமெம்பரன்ஸ் எடுத்துருவார். எடுத்து நீ என்னெல்லாம் உனக்கு நன்மை செய்யணுமோ, ராஜா தன் ஞாபக புஸ்தகத்தை எடுத்துக்கொள்வானா. எவ்ரி கிங் will have a book of remembrance. அந்த புக் ஆஃப் ரிமெம்பரன்ஸ் எடுக்கும்போது தான் ராஜா கனம் பண்ண விரும்புகிறவனுக்கு என்ன செய்யணும், என்ன எழுதியிருக்கு பாரு அப்படின்னு சொல்லுவான். இவனுக்கு என்ன செய்யணும், இவன் அப்படிலாம் மொர்தேகாய்க்கு ஆமா நினைச்சா எனக்கு தான் கிடைக்கும், எனக்கு தான் கிடைக்கும். ஆனா ஆண்டவர் மொர்தேகாயை உயர்த்தி ஆசீர்வதித்தார். இன்னைக்கு the Lord will remember you, the Lord will remember your family, the Lord will remember every deeds and every sacrifices you made. நீ அவருக்காக செய்த ஒவ்வொரு தியாகத்தையும், அவருக்காக கொடுத்த ஒவ்வொரு விலை கிரயத்தையும் ஆண்டவர் இன்னைக்கு ரிமெம்பர் பண்ணுகிறார், ஞாபகப்படுத்துகிறார். உன்னுடைய ஞாபக புஸ்தகத்தில் எழுதி வையும் என்று சொல்லி தேவதாசர்கள் கதறி இருக்கிறாங்க. Lord remember me like a rose Trampled on the ground, you took the fall. அவர் நம்ம நினைத்தருளினா, வேதம் சொல்லுகிறது அவர் அன்னாளை நினைத்தருளினா, ஓ அவர் ஒவ்வொருவரையும் அவர் நினைத்தருளினா. லார்ட் ரிமெம்பர். கர்த்தர் இஸ்ரவேல் மக்களுடைய கூக்குரலை பார்த்து இறங்கினார், அவரை நினைத்தருளினார். அவர் நினைச்சிட்டாருன்னா முடிஞ்சிருச்சு. லார்ட் ரிமெம்பர் மீ. சிம்சோன் கதறுகிறார், லார்ட் ரிமெம்பர் திஸ் ஒன் மோர் டைம். ஐ வாஸ் கால்ட் டு பி a savior. இன்னைக்கு உம்முடைய நாமத்தை தூஷிக்கிறாங்கப்பா. Remember me this one more time. Samson cried with pain and agony. He cried with pain and agony. Lord remembered Samson. The hair started to grow. The favor, the grace started to bloom. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில the hair is going to grow. The grace, the favor, the anointing, the horn. The bud will blossom. It will begin to bloom. The call on your life, the anointing, the separation. When the Lord remembers, everything will start to grow. Jonah cried from the belly of fish. Lord, remember me. I am your prophet. தீர்க்கதரிசியா நான் ஊழியம் செஞ்சிருக்கிறேன்ப்பா. கீழ்ப்படியாமனால இன்னைக்கு மீனின் வயிற்றுல மரணத்தை பார்த்துட்டே இருக்க என் கண்ணு முன்னாடி. மீன் வயிற்றுல போனோன்னு யாராவது உயிரோடு இருந்ததை பார்த்துருக்கீங்களா? செத்து போயிடுவான். அதே கண்ணு இருக்கு, அதே தலை இருக்கு, அதே கை இருக்கு, அதே கால். செத்து திருப்பியும் உலகத்தை பார்ப்போமா? திருப்பியும் பூமிக்குள்ள வருவோமா? திருப்பியும் என் குடும்பத்தை நான் பார்ப்பேனா? என் மக்களை நான் பார்ப்பேன். Said, Lord, remember me. The Lord remembered Jonah. Oh, the man of sorrows. The man of sorrows. கன்னத்தில் அவன் ஓங்கி அறைய சின்ன பிள்ளை போல் ஏங்கி நின்றார். அந்த சரணத்தை
சிஸ்டர் சாரோல் நவரோஜோடைய சாங் பாடல் தெரிஞ்சவங்க கூட சேர்ந்து பாடலாம். சின்ன பிள்ளை போல் ஏங்கி நின்றான். கன்னத்தில் அவன் ஓங்கி அறைய சின்ன பிள்ளை போல் ஏங்கி நின்றான். அந்த பிலாத்தோ கையை கழுவி ஆண்டவரை அறையுகிறான். அந்த பிலாத்தும் கையை கழுவி ஆண்டவரை அனுப்புகிறான். தள்ளாடி தவழ்ந்து கலை போடே இயேசு குருசை சுமந்து என் நேசர் கொல்கதா மலையின் மேல் நடந்து Man of sorrows, man of sorrows. He was rejected by men, dishonored by men. யார் அவர்? பரலோகத்திற்கு மூப்பர்கள் தங்கள் தலையின் மேல் கிரீடத்தை எடுத்து அவருக்கு முன்பாக சாஷ்டாங்கமாய் விழுந்து அது எல்லாத்தையும் தூக்கி போட்டு மனுக்குலத்தில் இருக்கிற மக்களுடைய பாவத்தை சாபத்தை தன் மேல் ஏற்றுக்கொண்டவர் இயேசு. நீங்கள் வழிபடுகிற நீங்கள் ஏற்றுக்கொண்ட இந்த இயேசு ஏதோ இஸ் நாட் ஒன் among many gods. He is the true living God, the man of sorrows. பிலாத்தோ கையை கழுவி ஆண்டவரை அனுப்புகிறான். ஏறுகின்றான். தள்ளாடி தவழ்ந்து கலை போடே இயேசு குருசை சுமந்து என் நேசர் கொல்கதா மலையின் மேல் நடந்து அந்த சாங் முழுவதும் நீங்க வீட்டில் போய் தியானம் பண்ணி பாடி பாருங்க. நீங்கள் பிடித்து கொண்டிருக்கிறவரை விட்டு ஒரு நாளும் விலகி போகவே மாட்டேன். நான்காவதாக யோபு 19 அதிகாரம் 25 வசனத்தை வாசிக்க கேட்போம். யோபு 19:25. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும்
அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று. யார் சொல்றா அப்படி? யாரு யாரு? யோபு பக்தன் சொல்லுகிறார் தரிசனத்துல பார்த்து, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று. அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். For I know that my Redeemer lives and he shall step at the last day. He will stamp his feet on the Mount of Olives. ஆண்டவர் எப்படி வருவார்னா, அவர் மேகங்களோடு இறங்குவார். அவர் கால் எங்க படும்னா, ஒலிவ மலையில, மவுண்ட் ஆலிவ்ஸ்ல அவருடைய கால்கள் வந்து படுமா. மவுண்ட் ஆலிவ்ஸ்ல பெஸ்ட் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் ஹோட்டல்ஸ் கட்டணும், இவங்க இந்த மாதிரி பிளான் போடுவானுன்னு சொல்லி ஆண்டவர் அதுக்கு முன்னாடி பரலோகம் ஒரு பிளானை போட்டுடுச்சு. எப்பவுமே நம்ம ஒரு பிளானை போடுறதுக்கு முன்னாடி இன்னொரு பிளானை வீட்டில் இருக்கவங்க போட்டுருவாங்க, பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி ஆண்டவர் நமக்கு முன்னாடி ஒரு பிளானை போட்டுருவார். மவுண்ட் ஆலிவ்ஸில் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஒரு பெரும் பிளவை உண்டு பண்ணியிருக்காராம். அந்த மவுண்ட் ஆலிவ்ஸ் இருக்குல்ல, ஒரு ஃபவுண்டேஷனும் போட முடியாதபடி ஒரு பிளவு, அது ரெண்டா, அந்த மவுண்ட் ஆலிவ்ஸ் இருக்குல்ல, அது ரெண்டா பொழந்துருக்கும். நான் பார்த்துருக்கேன் அந்த இடத்த. அது அப்படி என்ன ஆகுதா, நாளுக்கு நாள் அது பெருசாகிட்டே இருக்கான். பிளான் போடுவே நீ, இந்த இடத்துல எது போட்டாலும் ரெண்டா பொழக்கிற அளவுக்கு பரலோகம் ஒரு பிளானை போட்டிருக்கு. ஏன்னா யோபு பக்தன் அதை பார்த்திருக்கிறார். என் மீட்பர் அவருடைய பாதங்கள் பூமியின் மேல் நிற்பார்னு எழுதியிருக்காருல்ல. எங்க நிற்பாரு? இந்த மவுண்ட் ஆலிவ்ஸ். எந்த ரெஸ்டாரண்ட் மேலேயும் வந்து இறங்க மாட்டாரு, எந்த எலிபேடு வச்சு ரெடி பண்ண ஹோட்டல்ஸ் மேலேயும் அவர் இறங்க மாட்டாரு. அவர் பாதங்கள் ஒலிவ மலையின் மேல் வந்து பாடும். அவருக்கு ஒரு பெயர் உண்டு, ரிடீமர், மீட்பர். அவர் மீட்பர். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். இன்னையோட நம்ம இந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு அந்த தலைப்புல பண்ற தியானத்துக்கு இன்னையோட அது முடியுது. சரியா? அதையும் சொல்லிடுறேன். ஸோ ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். இன்னும் நிறைய நாமங்கள் இருக்கு, ஆனா ஆண்டவர் இதோட நம்ம முடிக்கிறோம். திருப்பியும் ஒரு முறை ஆண்டவர் சொன்னார்னா மற்ற நாமங்களை தியானம் பண்ண. Genesis chapter 3 verse 15 படிக்கலாமா? உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்கு. உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் நான் என்ன பண்றேன்? பகையை உண்டாக்குறேன்னு சொல்றேன். எப்ப சொல்றாரு பாருங்களேன், ஆதியாகமத்துல 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல என்னத்துக்குன்னா, மீட்பர் அதுல தான் வராரு. மீட்பர் அதுல தான் வரார். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், women are not ordinary, they are the gate in which all the blessings of the Lord enters. அப்படிதானே? They are the gate of blessings, they are the channel of blessings. ஆகவேதான் சாத்தான் அவங்கள வறுத்தெடுக்கிறான், சாத்தான் அவங்கள புழிஞ்செடுக்கிறான், சாத்தான் அவங்களுக்கு விரோதமாய் போராடுறான், அநேகரை தன் வசப்படுத்தி வச்சிருக்கிறான் கண்ட்ரோல்ல. ஆனா அந்த மீட்பர் வந்து என்ன பண்றாரு? உயிரோடு இருக்கிறத நிரூபிக்கும்படி அவளை தம்மண்டைக்கு இழுத்துக் கொள்றார். சொல்லுங்க, கையை உயர்த்தி. அவர் ஆமென், ஹalleluya. சோ அவர் சொல்றார், உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் நான் I'll put an enmity against serpent. ஒரு எனிமிட்டியை கிரியேட் பண்றார். உங்களுக்கும் சாத்தானுக்கு ஒரு எனிமிட்டி இருக்குது. சொல்லுங்க ஆமென். ஒரு கான்ஃப்ளிக்ட் இருக்குது. ஆகவேதான் உங்களை ஐயோ அவன் போய் சரணடைஞ்சிடாதீங்க, சரணாகதி, நான் உன் காலில் விழுந்துடுறேன். ஆண்டவர் சொல்றார், உனக்கும் அதுக்கும் பகை, உனக்கும் சாத்தானுக்கும் என்னைக்கும் பகை தான், கான்ஃப்ளிக்ட் தான், எனிமிட்டி தான். ஆனால் இயேசு அவன் தலையை நசுக்கினார். நான் உங்களுக்கு தீர்க்க தரிசனமா சொல்ற வார்த்தை, இங்க இருக்கிற ஒவ்வொருவர் மூலமாய் சாத்தானின் தலை நசுக்கப்படுவதாக. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சாத்தானின் தலை உங்கள் காலின் கீழ் நசுக்கப்படட்டும். ரட்சணிய கொம்பாக நீ இருந்தீங்கன்னா, ரட்சணிய கொம்ப உங்க மேல வச்சிருந்தீங்கன்னா, உங்க மேல தேவன் இந்த ஆனந்த தைலத்தின் அபிஷேகத்தை ஊற்றி இருப்பார்னா, உங்க
அவன் காலின் கீழ் சாத்தான் வந்து படுத்துக்கொள்வான், நீ அவன் மேல நடந்து போவாய். சொல்லு, கையை உயர்த்திட்டு. கார்பெட்லாம் வாங்குற செலவெல்லாம் மிச்சம், சாத்தானை தான் நம்ம எல்லாம் தொடச்சிட்டு இருக்க போறோம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? காலின் கீழ் சாத்தான் படுக்க வச்சுக்காத, மெரிச்சிட்டு போ, அவன் தலையை நசுக்கி போ. எப்படி மீட்டுக் கொள்ளுகிறாரா? தம்முடைய ரத்தத்தினாலே மீட்டுக் கொள்ளுகிறார். The redeemer redeem பண்ணும் தானே. redeemerனா he has to redeem. redeemerக்கு redeemerனா என்ன அர்த்தம்? one who redeems. மீட்பருக்கு என்ன அர்த்தம்? மீட்கிறவர். ஸோ நம்ம பாயிண்ட்ஸ்லாம் redeem பண்ணுவோம் தானே. இப்போ அப்படி சொன்னாதான் சில பேருக்கு புரியும். இந்த கார்டெலாம் இருந்துச்சுன்னா பாயிண்ட்ஸ் redeem பண்ணுவான். இந்த அக்கௌண்ட்ஸில் ஒர்க் பண்ணுறவங்களாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பாயிண்ட்ஸ் ஆட் ஆகிட்டே இருக்கும். அந்த ஆஃபர்ஸ் வரும்போது அந்த பாயிண்ட்ஸை ரிடீம் பண்ணுவாங்க. இந்த மீட்பர் எப்படி ரிடீம் பண்ணார்னா, தான் ரத்தத்தையே கொடுத்து கிரயமாக கொடுத்து நம்ம எல்லாரையும் ரிடீம் பண்ணிட்டாராம். சொல்லுங்க ஆமென். சில வசனங்களை சொல்கிறேன், குயிக்காக எழுதுறவங்க எழுதி கொள்ளுங்க, டைம் இல்லை. ரெவலேஷன் சாப்டர் 5 verse 9, வெளிப்படுத்தின விசேஷம் 5:9, கொலோசியர் 1 வெளிப்படுத்தின விசேஷம் 5:9 பார்த்தீங்கன்னா அவருடைய ரத்தத்தினால நம்ம மீட்டு கொள்றோம். He redeems through his blood. கொலோசியர் 1:14 பார்த்தீங்கன்னா the blood purchases, நம்ம விலையேற பெற்ற ரத்தத்தினால நம்மை விலைக்கிரயமா வாங்கி கொள்றார். He purchases. அப்போஸ்தலர் 20:28 வாசிச்சு பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 1:6 பார்த்தீங்கன்னா அவருடைய ரத்தம் நம்மை கழுவுகிறது. Hallelujah. The blood washes. Romans 5:9, the blood justifies. நம்மை நியாயம் தீர்த்த எல்லா விதத்திலிருந்து நம்மை நீதிமான்கள் ஆக்கிற்று. இந்த ரத்தம் நம்மளை நீதிமான்கள் ஆக்கிற்று. ரோமன்ஸ் 5:9, இந்த ரத்தம் நம்மை மீட்டு கொண்டது, சேவ் பண்ணிட்டு. ஹல்லேலூயா. எபேசியர் 1:7 பார்த்தீங்கன்னா இந்த ரத்தம் நமக்கு பாவம் மன்னிப்பு கொடுத்துச்சு. It forgives. The blood forgives. எபேசியர் 2:13 அது நம்மை கத்தரண்டிக்கு நெருங்கி சேர வைக்கிறது. It draws us nearer to God. எபிரேயர் 9:14 வாசிச்சு பாருங்க. 1 யோவான் 1:7 வாசிச்சு பாருங்க. The blood cleanses and purges. இந்த ரத்தம் நம்மை மீட்கிறது, கழுவுகிறது, நம்மை கத்தரண்டிக்கு நெருங்கி சேர வைக்கிறது, நம்ம விலைக்கிரயமா வாங்கி கொண்டது. அந்த ரத்தம் நம்ம ரிடீம் பண்ணிட்டு. ஹல்லேலூயா. ஆமென். 1 யோவான் 1:7, the blood cleanses. Hebrews 9:14, the blood purges. Revelation 5:9 and Colossians 1:14, the blood redeems. Acts 20:28, the blood purges. Amen. Right. இந்த ரத்தத்தினாலே அவர் நம்மை மீட்டுக் கொள்ளுகிறார். The blood redeemed us. The Redeemer redeemed us through his blood. அந்த மீட்பர் நம்ம தம்முடைய ரத்தத்தினாலே மீட்டுக் கொள்றார். நம்ம எல்லாரும் ரத்தத்தினாலே மீட்டுக் கொள்ளப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. வெளிப்படுத்துற விசேஷம் 5:9 14 வாசிச்சு பார்த்தீங்கன்னா, படிக்கலாமா அந்த வசனங்களை? 5:9-14. தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராயிருக்கிறீர். ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டுக்கொண்டு எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர். நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள். பின்னும் நான் பார்த்தபோது சிங்காசனத்தையும் ஜீவன்களையும் மூப்பர்களையும் சூழ்ந்திருந்த அநேக தூதர்களுடைய சத்தத்தை கேட்டேன். அவர்களுடைய இலக்கம் 10,000 1000 இருந்தது. அவர்களும் மகா சத்தமிட்டு, அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் வல்லமையையும் ஐஸ்வர்யத்தையும் ஞானத்தையும் பலத்தையும் கனத்தையும் மகிமையையும் ஸ்தோத்திரத்தையும் பெற்றுக்கொள்ள பாத்திரராயிருக்கிறார் என்று சொன்னார்கள். அப்பொழுது வானத்திலும் பூமியிலும் பூமியின் கீழும் இருக்கிற சிருஷ்டிகள் யாவும் சமுத்திரத்தில் உள்ளவைகளும் அவற்றுள் அடங்கிய வஸ்துக்கள் யாவும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் ஸ்தோத்திரமும் கனமும் மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாவதாக என்று சொல்ல கேட்டேன். அதற்கு 4 ஜீவன்களும் ஆமேன் என்று சொல்லின. 24 மூப்பர்களும் வணக்கமாய் விழுந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டார்கள். ஹல்லேலூயா.
இந்த 4 ஜீவன்கள் அவர் சுத்தி இருக்கிற கேருபீன்கள், சேராபீன்கள். அவர்கள தான் தேவன் ஒரு அடையாளமா வச்சிருக்கிறார். அவர்கள் பறந்து நம்ம மத்தியில் வர முடியும். They are like angels, they are like birds. அவங்களுக்கு சிறகுகள் உண்டு, ஆனால் அதுக்கு மனுஷ முகம் உண்டு. ஒரு நாள் அதை பற்றி எடுப்போம். சில வேளை ஆண்டவர் அப்படிப்பட்ட கேருபீன்கள், சேராபீன்களை அனுப்பி நம்மோடு கூட பேசுகிறார். ஒரு தேவதாசனுக்கு அப்படிதான். அவருக்கு முன்பாக ஒரு பறவையை போல, ஒரு பெரிய ஈகிள் போல அவருக்கு முன்பாக வந்து நின்றதை போல பார்த்தார் வெளிச்சத்தில். அப்பொழுது முகத்தை பார்க்கும்போது இட் வாஸ் த ஃபேஸ் ஆஃப் அ மேன். அப்போ பூமியில் நடக்க போகிற அநேக காரியங்களை ஒரு மூலமாய் தேவன் வெளிப்படுத்தினாராம், அந்த வந்த பரிசுத்தவான் மூலமாய், இந்த கெருபீன், சேராபீன்ஸ். ஸோ அவங்க பூமிக்கு அனுப்பப்படுறாங்க. கர்த்தர் இந்த கடைசி நாட்களில் அவங்களை தேவன் அனுப்புகிறார். Fifthly, மத்தேயு 21 அதிகாரம் 11 வசனத்தை வாசிக்க கேட்போம். அதற்கு ஜனங்கள், இவர் கலிலேயாவில் உள்ள நாசரேத்திலிருந்து வந்த தீர்க்கதரிசியாகிய இயேசு என்றார்கள். He is the prophet Jesus. அவருக்கு இருக்கிற அடுத்த பேர் என்ன தெரியுமா? Mighty prophet. அவரை மகா தீர்க்கதரிசியானவர் என்றார்கள். லூக்கா 7 அதிகாரம் 16 வசனத்தை பார்த்தீங்கன்னா, மகா தீர்க்கதரிசியானவர் நம்ம மத்தியில எழுந்தருளி இருக்கிறார், வந்திருக்கிறார் என்று சொல்றார். லூக்கா 24 அதிகாரம் 19 வசனம் சொல்லுகிறது, அவர் வாக்கிலும் செய்கையிலும் வல்லமை உள்ள தீர்க்கதரிசியா இருந்தார். In deeds and words. வாக்கிலும் செய்கையிலும் வல்லமை உள்ள தேவனுடைய தீர்க்கதரிசி. இந்த தீர்க்கதரிசியானவரை குறித்து மோசே எழுதுகிறார் பாருங்களேன். உபாகமம் 18 அதிகாரம் 15 வசனத்தை வாசிக்க கேட்போம். Deuteronomy chapter 18 verse 15. உன் தேவனாகிய கர்த்தர் என்னைப் போல ஒரு தீர்க்கதரிசியை உனக்காக உன் நடுவே உன் சகோதரிலிருந்து எழும்ப பண்ணுவார். தீர்க்கதரிசியாகிய மோசே சொல்றார், உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்னை போலவே ஒரு தீர்க்கதரிசியை உங்கள் சகோதரன் நடுவிலே எழும்ப பண்ணு. உங்கள் சகோதரன் நடுவிலேன்னு சொல்றார். See the accurate prophecy. உங்கள் சகோதரன் நடுவில் என்ன போல ஒரு தீர்க்கதரிசி. ஏன் என்ன போல ஒரு தீர்க்கதரிசின்னா, they were all friends. நான் சொன்னல, எல்லா தோழரை பார்க்கிலும் தேவன் அவரை எக்ஸ்ட்ராவா ஒரு ஆட் பண்றாங்க. எங்க? ஆனந்த தைலத்தின் அபிஷேகத்தை அவர் மேலதான் ஊத்துறார். ஆகவே தான் அவருக்கு ரட்சணிய கொம்பு அவருக்கு கொடுக்கப்பட்டுச்சு. மோசேக்கு கொடுக்கப்படல, எலியாவுக்கு கொடுக்கப்படல. என்ன போல ஒருத்தர்னு சொல்றார். நார்மலா தான் அவர் சொல்றார். ஆனால் தேவன் அவர் எல்லாரை பார்க்கிலும் உயர்ந்த நாமத்தை கொடுத்தார். ரட்சணிய கொம்பை வச்சார். அந்த ரட்சணிய கொம்புல ஆனந்த தைலத்தின் அபிஷேகத்தை ஊத்தினார். ரட்சிப்பு இயேசுவின் மூலமாய் மட்டுமேன்னு சொல்லி முடிச்சிட்டார். புரியுதா உங்களுக்கு சொல்றது? ஹல்லேலூயா. உபாகமம் 18 வாசிக்க கேட்போம். உன்னை போல ஒரு தீர்க்கதரிசியை நான் அவர்களுக்காக அவர்கள் சகோதரரிலிருந்து எழும்ப பண்ணி என் வார்த்தைகளை அவர் வாயில் அருளுவேன். நான் அவருக்கு கற்பித்ததையெல்லாம் அவர்களுக்கு சொல்லுவார். நான் அவர்களுக்கு கற்பித்தது எல்லாம் அவருக்கு சொல்லுவார். பிதாவாகிய தேவனே சொல்றார், நான் அவர்களுக்கு கற்பித்தது எல்லாம். இயேசுவாமி உலகத்தில் வாழும்போது சொன்னார், நான் எதையும் நானா செய்யல, என்னை அனுப்பின பிதா எனக்கு என்னெல்லாம் சொன்னாரோ அதையே நான் செய்கிறேன். அவருக்கு நீங்கள் செவி கொடுப்பீர்களாக அப்படின்னு எழுதியிருக்கோம். மகிமைப்படுத்தினேன், இன்னமும் மகிமைப்படுத்துவேன் சொன்னாங்களா இல்லையா? மறுரூப மலையில உடனே மோசேக்கு ஒரு கூடாரம், எலியாவுக்கு ஒரு கூடாரம், எல்லாருக்கும் ஒரு கூடாரத்தை போட்டு இங்கேயே செட்டில் ஆக்கிடலாம். ஏசுவாமியும் இங்கேயே உனக்கு காசு பசி எடுத்துச்சுன்னா 5 அப்போ 2 மீனை கொடுத்தா போதும், மல்டிப்ளை பண்ணிடுவார். எல்லாருக்கும் ஒரு கூடாரத்தை போட்டு இங்கேயே செட்டில் ஆகலாம்னு நினச்சாங்க. சொல்கிறார், இல்லை இல்லை, அது என்னுடைய சித்தம் இல்லை. என் ராஜ்யமே இங்கே வரப்போகுதுப்பா, என் ராஜ்யமே இந்த உலகத்துக்குள்ளே வரப்போகுது. யோவான் 6 அதிகாரம் 14 வசனம். அவருடைய பலத்த செய்கைகளை, through his mighty signs and wonders, ஜனங்கள் எல்லாம் சொல்றாங்க, இவர் மகா தீர்க்கதரிசி, இவர் மெய்யாகவே இவர் தீர்க்கதரிசியானவர், உலகத்தில் எழுப்பப்பட்ட வல்லமையான தீர்க்கதரிசி. செஞ்ச மகத்துவமான காரியங்கள், அற்புதமான காரியங்கள். ஆண்டவர் சொன்னார், இன்னைக்கு எப்படி ஆனந்த தைலத்தின் அபிஷேகத்தினால ரட்சணிய கொம்பில அபிஷேகம் இருந்ததோ அதே போல என் மேல தீர்க்கதரிசன அபிஷேகம், ப்ராஃபட்டிக் ஹார்ன்,
அந்த அவர் மேல இருந்த கொம்பு ஆகிய தீர்க்க தரிசன அபிஷேகம், the horn of prophecy. அந்த ஹார்ன் வந்து நிற்கும் போதெல்லாம் தேவனுடைய தீர்க்க தரிசன அபிஷேகம் சாமுவேல் மேல் இருந்தது. சாமுவேல் தைல கொப்பை எடுத்து தாவீதின் மேல் ஊற்றின பொழுது தாவீதும் ஒரு தீர்க்கதரிசியாய் மாறுகிறார். அப்படித்தானே? தாவீதின் மேல் கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி, அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கினார். சவுலின் மேல் அந்த அபிஷேகத்தை சாமுவேல் ஊத்துறார். அவரும் தீர்க்கதரிசிகளில் ஒருவனோன்னு சொல்றார். இந்த கொம்பின் அபிஷேகத்தை, தீர்க்க தரிசன கொம்பு, prophetic horn, இந்த ஹார்ன் அபிஷேகத்தை லாஸ்ட் டேஸ்ல ஆண்டவர் வச்சிருக்கிறார். இந்த அபிஷேகத்தை இயேசுவின் மேல அதிகமாய் அளவில்லாமல் ஊற்றி இருந்தார். ஆகவேதான் ஜனங்கள் அவரை பார்க்கும்போது ஒரு பழைய ஏற்பாட்டு மோசேவா, எழும்பு வரப்போற எலியாவா கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க. யாருன்னே தெரியலையே, இவர் பரகா தீர்க்கதரிசியானவர், முன்னிருந்த தீர்க்கதரிசியில் ஒருவர் உயிரோடு வந்துட்டார்னு சொல்றாங்க. நீரான்னு கேட்டார், நோன்ட்டு அமைதியா இருக்க. உங்களுக்கு எப்படி நான் சொல்லி புரிய வைப்பேன்? நான் சொன்னாலும் நீங்க கேட்க மாட்டீங்கன்னு சொல்லிட்டார். அப்படிதானே? நீதான் வரப்போறது கிறிஸ்துவா, நான் சொன்னாலும் நீங்க கேட்க மாட்டீங்க, சொன்னாலும் உங்களுக்கு புரியாது. ஏன்னா ஜனங்களுடைய கண்கள் இருள் அடைந்தது, ஜனங்களுடைய மனக்கண்கள் குருட்டாட்டம் பண்ணப்பட்டிருந்துச்சு. என்னைக்கு தெரியுமா உண்மையாவே அவங்க வெளிச்சத்துக்குள்ள வந்தாங்க? உண்மையாகவே இயேசுவாமி ஏற்றுக்கொண்டது எப்போன்னு சொல்லுங்க ஜனங்க? சீஷர்கள் கூட இருந்தாங்க தான். ஆனா இயேசுவாமி சிலுவையில் அறையப்படும் போது எல்லாம் எஸ்கேப் போயிட்டாங்க. ஆனாங்களா இல்லையா? என்னைக்கு உண்மையாவே இயேசு தான் கிறிஸ்து என்று அவங்க ஏற்றுக்கொண்டாங்க தெரியுமா? அவர் ரத்தம் சிந்தினதுக்கு அப்புறம் தான் அந்த இருள் விலகிற்று. அது வரைக்கும் அவங்க எல்லாம் சும்மா வேர்ட்ஸ் தான் ஏற்றுக்கொண்டாங்க, மனதளவில் ஏற்றுக்கொள்ள. என்னைக்கு ரத்தம் சிந்து பட்டுச்சோ, அந்த ரத்தம் தான் அந்த பூமியின் மேல இருந்து அத்தனை இருளையும் கழுவிற்று. அந்த ரத்தம் தான் பூமியின் மேல இருந்த அத்தனை இருளையும் மாற்றிற்று. அதன் பின்புதான் ஜனங்களை ஏற்றுக்கொண்டார். யோபேல் 2:28 சொல்லுகிறது, கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன்னு சொன்னார். இயேசு கிறிஸ்துவின் மேல் இறங்கின அதே தீர்க்க தரிசனத்தின் ஆவியானவர் இந்த கடைசி நாட்களில் ஹார்ன் ஆஃப் த ப்ராஃபட்டிக், இந்த ப்ராஃபட்டிக் ஹார்ன்ல இருந்து ஊற்றப்படுற புதிய அபிஷேகம் ஒரு பெரிய ரிவைவல் அந்த தேசங்களுக்குள்ள கொண்டு வரும். அதுக்கு நம்மளை தேவன் தெரிந்தெடுத்து இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அந்த தீர்க்க தரிசன அபிஷேகம் அளவில்லாமல் ஊற்றப்படும். 6வதா எபேசியர் 5:23 வாசிச்சு பார்த்தீங்கன்னா, he is the head of the church. சபைக்கு தேவன் தலையாய் வைத்திருக்கிறார். தேவன் கிறிஸ்துவை தலையாக வைத்திருக்கிறார். he is the head of the church and the shepherd and bishop of souls. ரெண்டு நாமம் இருக்கு, 2 பெயர்கள் உண்டு. ஒன்று head of the church, அவர்தான் கிறிஸ்து சபைக்கு தலை. இரண்டாவது he is the shepherd and bishop of souls. 1 பேதுரு 5:25 சொல்லுகிறது, ஒரு ஆத்துமாக்களுக்காக அவரே தலைவராக இருக்கிறார். இங்கிலீஷ் போட்டிருக்கு he is the bishop of souls. அப்போ ஒவ்வொரு ஆத்துமா மேலும் அவருடைய கண்கள் இருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட இடத்துக்காக நான் ஜெபிக்கும் போது ஆண்டவர் சொன்னார், அநேக ஆடுகள் வழி தவறி போன செதறி போன ஆடுகள் இந்த பகுதியில் உண்டு, நான் அதுக்காக பரிதபிக்கிறேன் ஆண்டவர் சொன்னார். ஆத்துமாக்கள் மேல 100 ஆடுகள் ஒரு மனுஷங்கிட்ட இருந்தோம், 99 ஆடு தன் வசம் இருந்து ஒரே ஒரு ஆடு விட்டு விலகி போச்சுன்னா, இந்த 99 ஆடையும் விட்டுட்டு இந்த ஒரு ஆடை தேடி போறவர் தான் உங்கள் தேவன், என் தேவன் இயேசு. நம்மளாம் என்ன பண்ணுவோம்? 99 பார்ப்போம், 1 போனா போய் தொலைது, கை உடையட்டும், கால் உடையட்டும், போய் எங்கேயாவது சாவட்டும் அப்படின்னு நினைப்போம். இவர் அப்படி இல்லை, 99 வச்சுட்டு இந்த 1 அதிக பிரசங்கியா, உதவாக்கரையா, திமிர் பிடிச்சி கொழு பிடிச்சி சுத்திக்கிட்டு இருக்குல்ல, அந்த ஆட்டு பின்னாடி தான் இயேசு போவார். ஏன்னா he is the bishop of souls, he is the shepherd. அந்த ஆட்டை தேடி போனார். அந்த தேடி போறவர் தான் இயேசு. அது மாத்திரம் இல்லை, எபேசியர் 5:23 சொல்லுகிறது, he is the head of the church because he is the bridegroom and we as church are the bride of our Lord Jesus Christ. நம்ம மணவாட்டியாகிய சபை, அவர் மணவாளனாகிய கிறிஸ்து. மணவாளனாகிய கிறிஸ்து மணவாட்டியாகிய திருச்சபையை சந்திக்க சேர்த்து கொள்ள
இந்த பூமிக்கு இறங்கி வருகிறார். ஆகவே தான் நான் யோபு எழுதுறார், என் மீட்பர் வருகிறார், அவர் பூமியின் மேல் நிற்பார். எதற்கு? சபையை தன் அண்டைக்கு சேர்த்து கொள்ள. எப்படி சேர்த்து கொண்டார்? ரிடீம் பண்ணார். எப்படி ரிடீம் பண்ணார்? தன் ரத்தத்தினால ரிடீம் பண்ணார். கடைசியாக யோவான் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசித்து பார்ப்பீர்கள். இயேசு சொன்னார், நானே வழி, ஐ அம் த வே. ஸோ கடைசியாக அவருக்கு ஒரு பேர், த வே அண்ட் த கேட்னு நான் முடிக்கிறேன். அப்படிதான் ஆண்டவர் சொன்னார், he is the way and he is the gate. அவரே வழி, அவரே வாசல். ஸோ அவர் தான் வழி, அந்த வழியில போனால் அவர் தான் வாசல். பாருங்களேன் எவ்வளோ அழகாக போட்டிருக்கு. இந்த வழி வாசல், அந்த வழின்னு சொல்லும் போது ஒரு காரியம் எனக்கு ஞாபகம் வருது. த கோல்டன் கேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இஸ்ரேல் தேசத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கோல்டன் கேட்னு உண்டு. இந்த ஜூஸ்லாம் என்ன பிலீவ் பண்ணுறாங்கன்னா, வர்ற மேசியா, இந்த மெசையா ஃப்ரம் ஹெவன், அவர் என்ன பண்ணுவாராம், இந்த கோல்டன் கேட் வழியாக தான் உள்ள என்ட்ராவார்ன்றது அவங்களுடைய ஆசை. ஆசைன்னா அதுதான் நிறைவேறும்ன்றது அவங்களுடைய டோரால, த டோரா ஆஃப் த ஜூஸ். டோரானா அவங்களுடைய ஆகமங்கள், அதில் எழுதப்பட்டிருக்கிறது மேசியா இந்த வாசல் வழியாக தான் வருவார் அப்படின்னு சொல்லி. வேதம் சொல்லுகிறது, இயேசு வாசல் வழியா பிரவேசிச்சார். எப்படி பிரவேசிச்சார்? ஓசன்னா பாடுவோம், இயேசுவின் தாசரன். இயேசு உள்ள வந்தார்ல எருசலேமுக்குள்ள, he entered through that gate. ஸோ நம்மளாம் என்ன சொல்றோம்னா, இது மேசியா ஏற்கனவே வந்துட்டாருப்பா, நீ சொல்ற மாதிரி அதே கோல்டன் கேட் வழியா தான் உள்ள என்டர் ஆயிருக்கா, உன் கண்ணு தான் திறக்கப்படும். அதே கோல்டன் கேட் வழியா தான் அந்த மேசியா அது வழியா உள்ள என்டர் ஆகிறார். தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னான்னு சொல்லி முன் நடப்பாரும் பின் நடப்பாரும் எல்லாரும் சேர்ந்து ஓசன்னான்னு சொன்ன பொழுது அவர் கழுதையின் மேல அந்த கோல்டன் கேட் வழியா உள்ள என்டர் ஆகி வரார். இவங்க எல்லாம் இன்னும் மேசியா வரல, அந்த கோல்டன் கேட்ல தான் வருவார்னு பார்க்கலாம். வேதம் சொல்லுகிறது, திரும்பியும் ஆண்டவர் பூமிக்கு வருவார் இல்லையா, அப்ப என்ன பண்ணுவாராம், அப்பயும் அதே கேட் வழியா தான் என்டர் ஆவாராம். You will enter through the same gate. ஆகவே தான் இயேசு சொன்னார், வீட்டுக்கு வாசல் வழியா பிரவேசிக்கிறவன் தான் எஜமானன். பின்னால அந்த சைடுல இந்த சைடுலாம் வரவன் கள்ளனும் கொள்ளைக்காரனுமா இருக்கிறான். நான் தான் இந்த இடத்துக்கு எஜமானன். I am the king of the Jews. I am the king of the world. அந்த கேட் வழியா தான்ப்பா நான் உள்ள என்றேன். திரும்பி அவர் இயேசு உள்ள வரும்போது அதே வாசல் வழியா தான் உள்ள என்றார். அவர் வரும்போது எப்படி வருவார்? தூதர்களோடும் பிரதான தூதர்களோடும் எருசலேம் நகரத்துக்குள் இறங்கி நடப்பார். நம்ம எல்லாரும் அவரை பார்க்க போறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. இயேசு அந்த கோல்டன் கேட் வழியா தான் என்றாவார். இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்க நெட்ல தட்டினீங்கனாலே போட்டிருக்கோம், கோல்டன் கேட் வழியா தான் அவர் வருவார்னு அநேகர் காத்திருக்கிறார். அதே வாசல் வழியா தான் வரார். யோவான் 10ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, ஐ அம் த கேட், நானே வாசல். இது எந்த வாசல்னா பரலோக வாசல். இந்த பரலோக வாசலுக்கு கேட்டே இயேசு தான். நீங்க உள்ள போய் நின்னீங்கன்னா என் சென்சார்ல என்ன ஆகும்னா, ஜீசஸ் கர்ச்சினிய கொம்பு உள்ள இருந்தாருன்னா அந்த கேட்டு திறக்கும். அப்படிதான் செட் பண்ணி வச்சிருப்பாங்க ஆட்டோமேட்டிக்கா. எப்படிலாம் கேட்காதீங்க, அங்கே போய் பாருங்க. கேட்டுக்குள்ள போறவங்களா இருங்க, வெளியே நின்று வரவங்களா இருக்காதீங்க. கஷ்டப்பட்டு அதுக்கு தான் பிரசங்கம் பண்றோம். யோவான் 10ஆம் அதிகாரம் 7-10 சொல்லுகிறது, நானே வாசல். மோட்ச லோகத்துக்குள்ள பிரவேசிக்கணும்னா, பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்கணும்னா இயேசு கிறிஸ்து மட்டும்தான் வழி, இயேசு கிறிஸ்து மட்டும்தான் வாசல். வேற ஒருவனும் மோட்சத்துக்குள்ள, நீ எப்பேற்பட்ட பணக்காரனா இருக்கட்டும், நீ என்ன வேணா புண்ணியங்களை செய்யட்டும், மோட்ச லோகத்துக்கு வாசல் கதவு ஏசு. அதுக்கு இங்க என்ன பண்ணணும்னா, இந்த பூமியில இருக்கும்போது அவர் வந்து உன் கதவை தட்டுவார். உன் கதவை தட்டும் போது நீ கதவை திறந்து அவரை உள்ள சேர்த்துக்கிட்டீங்கன்னா உங்க உயிர் போய் நீங்க உங்க நாட்கள் முடிஞ்சு மேல போய் கதவை தட்டும் போது அவர் கதவை திறப்பார். நீ இங்க இருதயமாகிய கதவை திறக்கலன்னா அவரும் அங்க கதவை திறக்க மாட்டார். இதோ வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன், ஒரு சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனுக்குள் பிரவேசிப்பேன். அவனும் கடைசியில மேல வந்து கதவை தட்டினா வாசல் திறக்கப்படும். உள்ள இருந்தார்னா ஆட்டோமேட்டிக்கா டோர் திறக்கும். புரிஞ்சிச்சா இல்லையா? ஆக்சஸ் கார்டு அதுதான்.
உன் இருதயத்திலேயே செட் பண்ணி வச்சிருப்பார். அங்கே போய் நிற்கும் போது அப்படியே தானா கேட் திறக்கும், இல்லைன்னா கேட் தானா திறக்கவே திறக்காது. He is the way and He is the gate. Amen. என்னென்ன சொன்னோம் பாருங்களா, திரும்பி சொல்லிடுவோமா? First is horn of salvation, ரட்சணிய கொம்பு. ரெண்டாவது the lamb of God, தமிழ்ல தேவ ஆட்டுக்குட்டி. மூன்றாவதாக man of sorrows, புறக்கணிக்கப்பட்டவர், தள்ளப்பட்டவர். நான்காவதாக redeemer, மீட்பர். Fifthly mighty prophet, மகா தீர்க்கதரிசியானவர். ஆறாவதாக the head of the church, the shepherd and bishop of souls. Number 7, the way and the gate.